ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஸ்ட்ராபெர்ரி கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நல்ல டேஸ்டான சாஃப்டான ஸ்ட்ராபெர்ரி கேக் நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணியிருக்கோம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லான்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு 3/4 கப் மைதா எடுத்திருக்கேன். அதுக்கு 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, சால்ட்டு போட்டு நல்லா அரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு 3/4 கப் சுகர் பொடிச்சு வச்சுருக்கேன். 3 எக்கு செப்பரேட்டாக பிரித்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு 1/4 கப் ஆயில், 1/4 கப் மில்க், அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெர்ரி எசன்ஸ். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதை வச்சு இன்றைக்கி நம்ம ஈஸியாக கேக் செய்திடலாம். ஃபஸ்ட்டு மிக்சிங் பவுலில் நம்ம எக் ஒயிட்டை ஊற்றி பீட் பண்ணிடலாம். பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணணும். கொஞ்ச நேரம் பீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம சுகர் போட்டு நல்லா பீட் பண்ணிடணும். திக்காக பீட் பண்ணணும். பீட் பண்ணது இதே போல் இருக்கணும். சரிச்சா அப்படி கீழே வரக்கூடாது, அந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்துடலாம். இந்த மஞ்சக்கரு நம்ம ஒவ்வொன்றா இதில் சேர்த்துடலாம். ஸ்லோவாக தான் மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா நம்ம இதிலே தான் எல்லாமே போட போகிறோம். நெக்ஸ்ட்டு ஆயில் ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் மில்க் ஊற்றிருக்கேன். இது ஸ்ட்ராபெர்ரி எசன்ஸ், அதையும் ஊற்றிடலாம். இது ஊற்றாட்டாலும் பிரச்சனை இல்லை. அதுக்கு பதிலாக நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிருக்கலாம். நான் இது ஒரு கலர் சேஞ்சுக்காக வேண்டி தான் நான் இதை ஊற்றினேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். பேக்கிங் பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை ஸ்டவ்வில் வைக்கிறதா இருந்தாலும் ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஓவனில் தான் வச்சுருந்தேன். 180 டிகிரி செல்சியஸில் எனக்கு 20 நிமிஷத்துலேயே கேக் ரெடி ஆகிட்டு நல்ல சாஃப்டாக கிடச்சிருந்து. இப்போ நல்லா டேப் பண்ணிவிட்டு நம்ம ஓவனில் வச்சு எடுத்துடலாம். சூப்பரான சாஃப்டாக கேக் நமக்கு ரெடி ஆகிட்டு நல்லா ஆற விட்டுட்டு நம்ம எடுத்துடலாம்.
எந்த கேக்காக இருந்தாலுமே நமக்கு மேலே கலர் தெரியாது, உள்ளுக்கு தான் அதோட கலர் இருக்கும். நமக்கு லைட்டாக ரோஸ் கலரில் வந்திருக்கு. இப்போ நம்ம ஃப்ராஸ்டிங் பார்த்துடலாம். 2 லேயராக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு சுகர் சிரப் ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் விப்பிங் க்ரீம் அடித்து வச்சுருக்கேன், ஒரு 1.5 கப். அதையும் இதில் நம்ம சேர்த்துடலாம். இது ஸ்ட்ராபெரி கேக், அதனால ஸ்ட்ராபெரி பியூரி ஆட் பண்ணியிருக்கேன். சூப்பரான சாஃப்டான ஸ்ட்ராபெரி கேக் நமக்கு இப்போ ரெடி ஆகிட்டு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.